Hello dear brothers and sisters, welcome to Good News, the Gospel of Jesus Christ. என் பேர் ஷாமி செல்லா. இந்த வாரம் நம்ம கம் ஃபாலோ மீல 5th 3rd இருந்து 9th வரைக்கும் டாக்டர் கமெண்ட் செஷன் 6 to 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி பார்ப்போம். பேக் ஸ்டோரி என்னன்னா, ஜோசப் ஸ்மித் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா வந்துட்டு எம்மா ஸ்மித் அவர் நிறைய ஸ்கிரைபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்துட்டு நிறைய வீட்டில் இருக்கிற ஒர்க்ஸ், வெளியில இருக்கிற வயல்ல இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோசப் ஸ்மித் கூட வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஜோசப் ஸ்மித் கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம வந்துட்டு செஷன் டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் 5ல verse 30 and 34ல வந்துட்டு கடவுள் வந்துட்டு அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. அந்த என்ன வெளிப்பாடுன்னு பார்ப்போம். அவர் ப்ரேயர் பண்ணார் இல்லையா, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அப்படின்றக்கு, அந்த மாதிரி அந்த கொஸ்டினுக்கு அந்த ப்ரேயருக்கு அவர் கொடுத்த பதில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படியானால் இதோ ஜோசப் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு சில பக்கங்களை நீ மொழிபெயர்த்த பின் மீண்டும் நான் உனக்கு கட்டளையிடும் வரைக்கும் சில காலத்துக்கே நீ அதை நிறுத்த வேண்டும், பின்னர் மீண்டும் நீ மொழிபெயர்க்கலாம். இதை நீ இப்பொழுது உன்னை பூமியின் மேல் இந்த காரணத்திற்காகவே நான் உனக்கு கட்டளையிடும் வரை நிறுத்தவும் அமைதியாயிருக்கவும் நான் சொன்னேன். நான் உனக்கு கட்டளையிட்ட காரியத்தை நீ நிறைவேற்றும்படியாக உனக்கு வழியை ஏற்படுத்துவேன். ஸோ என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாம் உனக்கு வந்துட்டு நீ கொஞ்ச நாளைக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் முடிச்ச கொஞ்சம் பேஜஸ் முடிச்ச பிறகு நீ வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நீ இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் கொஞ்சம் நிறுத்தி வை. ஏன்னா வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப்புக்கு பண்ணக்கூடிய ஒரு வழியை வந்து நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். இது எப்போ நடந்தது, இந்த வெளிப்பாடு எப்போ வந்துச்சுன்னா மார்ச் 1829. ஸோ மார்ச் 1829 வந்து ப்ரேயர் பண்ணி கேட்டபோது கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கொடுக்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உனக்கு ஹெல்ப் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு உதவி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடவுள் நம்மளுக்கு உதவி அனுப்புறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரு ஆல்ரெடி அதுக்கு வேண்டி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு அப்படிதானே. அந்த உதவி யாரு, அந்த உதவி என்ன உதவி, யார் அந்த உதவி, யார் மூலியமா அந்த உதவி கிடைக்க போகுது, அந்த உதவி கிடைச்ச பிறகு எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை தான் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த உதவி யாருன்னா ஆலிவர் கவுட்ரி. ஸோ ஆலிவர் கவுட்ரி ஒரு ஸ்கூல் டீச்சரு. இவர் வந்துட்டு பல்மைரா அப்படின்னா ஜோசப் ஸ்மித்தோட அப்பாவோட ஊர்ல வந்துட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி வந்த ஒரு டீச்சர் தான் வந்துட்டு ஆலிவர் கவுட்ரி. அவர் அந்த ஊருக்கு வந்த பிறகு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஜோசப் ஸ்மித்தை பத்தி, அந்த கோல்டன் பிளேட்ஸை பத்தி, ஃபர்ஸ்ட் விஷனை பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆலிவர் கவுட்ரிக்கு அவரு சொல்லி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவார். ஆலிவர் கவுட்ரி அதுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆவாரு. அவர் வந்து இன்ட்ரெஸ்டட் ஆயிட்டு சரி இதை பத்தி கத்துக்கணும் அப்படின்ட்டு இவர் வந்துட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, நான் போயிட்டு ஜோசப் ஸ்மித் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு. அந்த காலத்துல என்ன ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னா, ஒருவேளை டீச்சர் வந்துட்டு அந்த ஊருக்கு வந்தாருன்னா என்னென்ன பசங்க தான் அங்க கத்துக்குறாங்களோ அவங்கவுங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்குறதுதான் வந்துட்டு ட்ரெடிஷன். ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அவருக்கு வந்துட்டு சம்பளம் கொடுக்கறது, அவருக்கு அவரோட எல்லா தேவைகளை வந்துட்டு பாக்குறது இவங்களதான் இருந்திருக்காங்க. அதனால இவர் வந்துட்டு ஆலிவர் கவுட்ரி ஜோசப் ஸ்மித் வீட்டுல இருக்கிற அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சரி அப்படின்னு சொன்னா இவர் அவங்க வீட்டுல போய் இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கும்போது ஆலிவர் கவுட்ரி வந்துட்டு ஜோசப் ஸ்மித்தோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் லூசி ஸ்மித் கிட்டையும் ஆலிவர் ஜோசப் ஸ்மித் சீனியர் கிட்டையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தார், நிறைய கேள்விகள். இது என்ன, அது என்ன, அவருக்கு எப்படி காட்சி கிடைச்சது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஜோசப் ஸ்மித் சீனியரும் லூசி ஸ்மித்தும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஏன் தயங்குவாங்க அப்படின்னா அந்த காலத்துல அங்க இருக்க எல்லாருமே அவங்கள வந்துட்டு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த இதுகளுக்கு வேண்டிதானே. ஸோ இவருக்கும் எதுக்கு சொல்றது, இவரும் நம்ப மாட்டார் அப்படின்றதுனால இவங்க சொல்லாமே இருந்தாங்க. பட் இவர் வந்துட்டு ரொம்ப நேர்மையா, ரொம்ப சின்சியரா அவரும் கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ அதனால ஓகே இவர் சின்சியரா இருக்காரு. ஆலிவர் கவுட்ரி அவரை பத்தி அவர் சொல்லும் போது ஐ எம் சீக்கர் ஆஃப் ட்ரூத், நான் வந்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்கு எப்பவுமே அந்த வாஞ்சை இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு அவரை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரு
ஆலிவர் கவுட்ரி ஜோசப் ஸ்மித் சீனியர் கிட்டயும் லூசி ஸ்மித் கிட்டயும் ரொம்ப சின்சியர் நேர்மையா இருந்து அவர் கேட்டுட்டே இருந்ததுனால ஒரு நாள் ஜோசப் ஸ்மித் சீனியர் லூசி ஸ்மித் வந்து ஆலிவர் கவுட்ரி கிட்ட நான் எல்லா விஷயங்களுமே சொல்லுவாங்க. ஜோசப் ஸ்மித் ஃபர்ஸ்ட் விஷயம்ல இருந்து அவர் பிளேட்ஸ் கிடைச்சதுல இருந்து 116 பேஜஸ் தொலைஞ்சு போனதுல இருந்து எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆலிவர் கவுட்ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமா ஃபீல், எப்படி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமா ஃபீல் பண்ணுவாரு. ஸோ அதுக்கு ஜோசப் ஸ்மித் சீனியர் வந்துட்டு அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்புறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அதனால நிறைய பேர் நம்பாம இருக்காங்க. ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீங்க எங்க பேச்சுல நம்ப வேண்டாம், ஆனா வந்துட்டு நாங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற விஷயத்த நீ கடவுள்கிட்டயே கேளு, போய் கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணி நீ கடவுள்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வந்துட்டு அந்த அட்வைஸை கேட்டுட்டு அதே நாள்ல போயிட்டு ப்ரேயர் பண்ணுவார். அவர் ப்ரேயர் பண்ணும்போது அவருக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில் வந்துட்டு என்ன பதில் எப்படி கிடைச்சதுன்ற விஷயத்த நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு அவருக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைச்ச உடனே அவர் வந்துட்டு இங்க முடிவு பண்ணிடுவாரு, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்தாபிதம் பண்ற அந்த வேலையில கடவுளோட வேலையில நான் வந்துட்டு பகிர்ந்துக்கணும், நான் வந்துட்டு அதுல ஒரு கருவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த இது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இந்த ஒர்க்கை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாஞ்சியோட அவர் இருப்பாரு. அது ஸ்கூல் இயர் இல்லையா, இது எப்ப நடக்குதுன்னா செப்டம்பர் ஆர் நவம்பர் நடுவுல 1828 அப்படின்னா ஜோசப் ஸ்மித் பிளேட்ஸ் அவருக்கு மறுபடியும் கிடைச்ச பிறகு, ஸோ 22 செப்டம்பர் 1828 அவருக்கு பிளேட்ஸ் மறுபடியும் கிடைக்கும் இல்லையா, அந்த பிளேட்ஸ் கிடைச்ச அந்த டைம்ல தான் வந்துட்டு இது ஆலிவர் கவுட்ரி இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அவரு அந்த வாஞ்சியோட இருப்பாரு. பட் ஸ்கூல் நடுவில் விட்டுட்டு வர முடியாது இல்லையா, அதனால அவர் வந்துட்டு end of March 1829 அப்படின்னா கடவுள் அவருக்கு ஜோசப் ஸ்மித்துக்கு ரெவலேஷன் கொடுத்த பிறகு அந்த டைம்ல இவரும் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சிச்சுனால அவர் வந்துட்டு அவரும் ஆலிவர் கவுட்ரியும் ஜோசப் ஸ்மித்தோட தம்பி சாமுவேல் ஸ்மித்தும் இவங்க 2 பேரும் பல்மைரா இருந்து ஹார்மோனிக்கு போறதுக்கு அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்துட்டு நடந்தே போறாங்களாமா, 100 மைல்ஸ் வந்துட்டு அவங்க நடந்தே போறாங்க. அண்ட் நடந்து போகும்போது ஆலிவர் கவுட்ரி சொல்லியிருப்பாரு என்னன்னா, அந்த போற இடம் எல்லாம் ரொம்ப வெட்டா இருந்தது, ரொம்ப ஈரமா இருந்தது அண்ட் ரொம்ப கோல்டாவும் இருந்தது. நாங்க போய் செய்யறப்ப எனக்கு என் கால் வந்துட்டு ஒரு ஃப்ரோஸ் ஆயிட்டு அப்படியே உருக்கிட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷனெல்லாம் வந்து ஒரு ஃப்ரோசன் டோவா வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க்ல மறுஸ்தாபினம் கடவுளோட சுவிசேஷ மறுஸ்தாபினம் ஒர்க்ல பணியில நான் வந்துட்டு செய்யணும் அப்படின்றதுனால இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோசப் ஸ்மித்தை கிட்ட அவர் போவாரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப வாஞ்சியோடு போவார், நான் ஜோசப் ஸ்மித்தை மீட் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு April 5th 1829 அப்ப ரீச் ஆவாங்க. அவங்க ஹார்மோனி ரீச் ஆயிட்டு ஜோசப் ஸ்மித்தை மீட் பண்ணுவார். இவர் மீட் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவார் ஆலிவர் கவுட்ரி. ஸோ ஜோசப் ஸ்மித்தும் அவருக்கு அப்பவே கன்ஃபார்மா தெரிஞ்சிடும், ஏன்னா வந்துட்டு கடவுள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவர் வந்துட்டு எனக்கு உதவியா ஆலிவர் கவுட்ரி அமைச்சிருக்காருன்றத அவர் உணர்ந்து அவங்க வந்துட்டு உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா April 7th வந்துட்டு அவங்க 5th வந்தாங்க, 7th எந்த ப்ரிப்பரேஷன் இல்லை, 2 நாள்ல வந்துட்டு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புக் ஆஃப் மோர்மன் டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பீடா பண்ணுவாங்கன்னா அவங்க ஜூன் 1829 அப்படின்னா ஏப்ரல் இருந்து ஜூன் 7th ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜூன்ல அப்படின்னா வித்தின் 3 months 3 மாசத்துக்குள்ள அவங்க புக் ஆஃப் மோர்மன் டிரான்ஸ்லேஷனே முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு நேர்மையா, அவ்வளோ ஒரு விசுவாசத்தோட, அவ்வளோ ஒரு வாஞ்சையோட அவங்க வந்துட்டு புக் ஆஃப் மார்மனை 3 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்டர்ஸ் செஷன் 6க்குள்ள போறதுக்கு முன்னாடி செஷன் 6 என்ன அப்படின்னா, எப்படி வெளிப்பாடு கிடைச்சதுன்னா ஜோசப் ஸ்மித் ஆலிவர் கவுட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க இந்த டிரான்ஸ்லேஷன் பர்பஸ். நம்ம எக்ஸாக்ட் டேட் நம்மளுக்கு எப்போ அது
ரெவலேஷன் கிடைச்சதுன்னு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ஏப்ரல்ல 1829 அவங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் வந்துட்டு டிஎன்ஜி செஷன் 6 வந்துட்டு ரெவலேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, ஆலிவர் கவுட்ரிக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நம்மளுக்கு அது எக்ஸாக்டா அவர் மென்ஷன் பண்ணல, அங்க நம்ம வந்துட்டு அவங்க சொல்லல என்ன மாதிரி கேள்விகள் இருந்தது, அவருக்கு என்ன மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்தது, அந்த மாதிரி எந்த விஷயத்துலயும் பண்ணல. பட் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் அவரும் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கும் சொல்லவே கிடையாது. அவர் கடவுள் மனசுல வச்சிருந்திருக்காரு. கடவுள் அதை உணர்ந்து ஜோசப் ஸ்மித் மூலியமா, யூரிமன் தாவி மூலியமா அவர் வந்து கொடுத்த வெளிப்பாடு தான் வந்துட்டு டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் 6. அது என்ன வெளிப்பாடு, அவர் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம், அவருக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பதில்கள் வந்துட்டு கடவுள் கொடுத்தாரு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். verse 6 செஷன் 6 verse 3 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாகம் 6 ஏப்ரல் 1 முதல் மனுபுத்திரர். இதோ வயல் ஆம் தனது அறிவாளி ஆகவே என்னிடம் கேட்டார். இப்பொழுது நீ கேட்டபடியால் இதோ எனது கட்டளைகளை கைக்கோள், சீயோனின் நோக்கத்தை நிலைப்படுத்த வகை தேடு என நான் உனக்கு சொல்லுகிறேன். சோ கடவுள் வந்துட்டு அவருக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாரு அவருக்கு 6th verseல அப்படின்னா, கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீ என்ன பண்ணு, என்னோட கட்டளைகளை நீ வந்துட்டு கீழ்படுத்து, அண்ட் நீ வந்துட்டு என்னோட சியோன் அப்படின்னா என்னோட ஜயனை இந்த உலகத்துல நீ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு காசா வந்துட்டு நீ இரு, என்னோட கட்டளைகளை நீ வந்துட்டு இது பண்ணு, நீ எனக்கு கேட்ட மாதிரி அப்படின்னா, கடவுளுக்கு வந்துட்டு அவர் மனசுல கேட்ட கொஸ்டின்ஸும் அவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் verse 7 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இப்பொழுது ஞானத்தையேயன்றி ஐஸ்வர்யத்தை நாடாதிரு. இதோ தேவனுடைய இரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படும், பின்னர் நீ ஐஸ்வர்யவானாக்கப்படுவாய். இதோ நித்திய ஜீவனை உடையவனே ஐஸ்வர்யவான். சோ என்ன சொல்றாருன்னா, நீ சீக் நாட் தி ரிச்சஸ், நீ வந்துட்டு ரிச்சஸ வந்துட்டு தேடி போகாத, பட் சீக் ஃபார் விஸ்டம். நீ ஞானத்தை தேடிப்போ, நீ வந்துட்டு ரிச்சஸை தேடி போகாத, செல்வத்தை தேடி போகாத, நீ என்னோட ஞானத்தை தேடிப்போ. நீ எப்ப ஞானத்தை தேடுறியோ உனக்கு நிறைய ரகசியங்களை வந்துட்டு நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். அண்ட் யாருக்கெல்லாம் வந்துட்டு இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு இருக்கோ அவன்தான் ரொம்ப செல்வம் கூடியவன். அப்படின்னா யாருக்கெல்லாம் இட்டர்னல் லைஃப் இருக்கோ, நித்திய வாழ்வு இருக்கோ, அவன் தான் ரொம்ப ரிச் பர்சன், அவன் தான் ரொம்ப செல்வம் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. மேபி இவர் படிச்சப்ப எனக்கு என்ன தோணுச்சு, அவருக்கு ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கலாம், நான் என்ன பண்ண போறேன், எப்படி சாப்பிட போறேன், என்னோட தேவைகளுக்கெல்லாம் நான் எப்படி பணம் எடுக்க போறேன். ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். ஸோ அவர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு சேலரிஸ் கிடைக்கும். ஸோ ஜோசப் ஸ்மித் ரொம்ப ரிச்சானா இல்லை, ஜோசப் ஸ்மித்துமே வந்துட்டு அவர் அந்த வயல்ல போய் ஒர்க் பண்ணி அவர் அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அவருக்கு சாப்பாடுக்கு கிடைக்கும். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி டைம்ல ஜோசப் ஸ்மித்துக்கும் ஆலிவர் கவுட்ரிக்கும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் என்ன செய்யணும், உங்களுக்கு ரிச்சஸை தேடி போகாதீங்க, ஞானத்தை தேடுங்க, என்னோட ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். யாருக்கிட்ட நித்திய வாழ்வு இருக்கோ அவன் தான் ரொம்ப செல்வம் கூடியவன் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. சோ இப்ப நம்ம verse 8 பார்ப்போம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்தில் வாஞ்சிக்கிறதை போலவே அது உங்களுக்கு ஆகக்கடவது. நீங்கள் வாஞ்சித்தால் இந்த சந்ததியில் நீங்கள் அநேக நன்மைகளை செய்கிறவர்களாயிருப்பீர்கள். சோ டிசையர், நீங்க வந்துட்டு ஒரு வாஞ்சையோடு இருங்க. எதுக்குன்னா டு டு குட்,
என்னோட ராஜ்யத்துல நீங்க வந்து நல்லது செஞ்சு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இந்த சந்ததிக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு வழிய வந்துட்டு நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அது நல்லது செஞ்சு நீங்க கடவுளுக்கு ஒரு கருவியா இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவுவேன் இந்த சந்ததிகள் இந்த ஜெனரேஷன்ல அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அவங்க அப்ப அந்த வாஞ்சி கொண்டு அவங்க செஞ்சனாலதான் இன்னைக்கு நம்ம கையில இந்த புக் ஆஃப் மோர்மன், இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷம் நம்ம இந்த உலகத்தோடு இருக்க ஐ மீன் நம்ம இந்த உலகத்துல நம்ம குடும்பத்து கூட இருந்து நித்தியத்துக்கு போர்க்க வேண்டிய ஒரு வழி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு இவங்க பண்ண ஒரு நல்ல விஷயத்தினாலதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ நம்மளுக்கும் கடவுள் சொல்றாரு, நீ நல்லது செய், என்னோட ஜெயனை வந்துட்டு நீ இந்த உலகத்துல நீதிக்கிறதுக்கு நீ ஒரு கருவியா இரு அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம verse 10 பார்ப்போம். மெய்யாகவே இதோ நீ ஒரு வரத்தை பெற்றிருக்கிறாய், உனது வரத்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய். அது பரிசுத்தமானதென்பதையும் உன்னதத்திலிருந்து வருகிறதென்பதையும் நினைவுகூர். நீ கேட்க மனதாயிருந்தால் பெரிதும் அதிசயமுமான இரகசியங்களை நீ அறிந்து கொள்வாய். ஆகவே இரகசியங்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக சத்தியத்தின் ஞானத்திற்குள் அநேகரை நீ கொண்டு வரத்தக்கதாக உனது வரத்தையே நீ பிரயோகித்து, ஆம், அவர்களது வழிகளின் தவறுகளை அவர்களுக்கு உணர்த்துவாய். உனது விசுவாசத்தை சார்ந்திருப்பவர்களைத் தவிர வேறொருவருக்கும் உனது வரத்தை காண்பிக்காதே. பரிசுத்தமான காரியங்களை அற்பமாய் எண்ணாதே. நீ நன்மையானவற்றை செய்து முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இரட்சிக்கப்படுவாய். அது தேவனுடைய சகல வரங்களிலும் மகத்தானதாகும். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அந்த கிஃப்ட் வந்துட்டு ரொம்ப தெய்வீகமானது, அதை வந்துட்டு நீ ரொம்ப பவித்திரமா பாத்துக்கணும், நீ அதை வந்துட்டு அபவித்திரம் படுத்தாத. அப்படி நீ பண்ணனா நீ வந்துட்டு அந்த கிஃப்ட உன்கிட்ட இருக்காது. ஸோ அந்த கிஃப்டை வந்துட்டு நீ ரொம்ப பவித்திரமா பார்த்து தெய்வீகமா அதை வந்துட்டு நடத்து. அப்படி நடத்தும் போது உனக்கு விசுவாசத்தோடு நீ இது பண்ணா நீ வந்துட்டு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்து நல்லது பண்ணனா உனக்கு கடவுளோட ராஜ்யத்துல நீ ரட்சிக்கப்படுவாய். சோ ரட்சிப்பு தான் வந்துட்டு கடவுள் கொடுத்த எல்லா வரங்களையுமே பெரிய வரம். கடவுள் கொடுத்த வரங்கள்ல எல்லா வரங்களையுமே ரட்சிக்கப்படுறதுதான் வந்துட்டு பெரிய வரம் அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கும் அதுதானே, நம்ம ரட்சிக்கப்படணும், நித்திய வாழ்வுக்கு போகணும் அப்படின்றது தானே கடவுளும் ஆசைப்படுறாரு. கடவுள் அதான் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் ஆலிவர், நீ வந்துட்டு இதை ரொம்ப பவித்திரமா பார்த்துக்கோ. ஸோ நம்மளுக்கும் இது வந்துட்டு இது வர்த்திக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கும் நிறைய கடவுள் கொடுக்கப்பட்ட வரங்கள் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நம்ம கடவுளோட வழியில யூஸ் பண்ணல, இல்ல கடவுள் கொடுத்த மாதிரி நம்ம சேக்ரடா பவித்திரமா அதை வந்துட்டு நடத்தலைன்னா நம்மளுக்கும் இந்த சால்வேஷன்ன்ற ஒரு கிஃப்ட் கிடைக்காமையும் போகலாம். ஸோ அதனால நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெய்வத்தை ரொம்ப பவித்திரமா வந்துட்டு தெய்வீகமா நம்ம வந்துட்டு அதை நடத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம verse 15 பார்ப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு வேற என்னெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீ நன்மையானவற்றை செய்து மெய்யாகவே நான் உனக்கு இதோ நீ என்னிடம் விசாரித்தாய், நான் உனது உள்ளத்தை தெளிவுபடுத்தினேன் என்பதை நீ அறிவாய். சத்தியத்தின் ஆவியினால் நீ தெளிவுபடுத்தப்பட்டாயென நீ அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த காரியங்களை குறித்து இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன். கடவுள் என்ன சொல்றாரு, நான் உனக்கு தெரிவிச்சிருக்கேன். ஆவி மூலியமா, கடவுளோட பரிசுத்த ஆவி மூலியமா நான் வந்துட்டு நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு உனக்கு நான் என்லைட்மெண்ட் பண்ணிருக்க அப்படின்னா ஞானத்தை கொடுத்துருக்கேன். உனக்கு ஞானத்தை வந்துட்டு உனக்கு அதை நீ தெரிஞ்சுக்கிற மாதிரி உனக்கு நான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. என்லைட்டன் பண்ணியிருக்காரு ஸ்பிரிட் மூலியமா. ஓகே, இப்போ verse 16 பார்ப்போம்.
இதோ நீ ஆம், உனது சிந்தனைகளையும் உனது இருதயத்தின் நோக்கங்களையும் தேவனை தவிர வேறு யாரும் அறியார்களென நீ அறிவாய் என நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ 16th verse என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கடவுளுக்கு நம்ம சிந்தனைகளும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்மளோட வாஞ்சைகளுமே அவருக்கு தெரியும், அவர் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆம், உனது சிந்தனை நீ எழுதி கொண்டிருக்கிற வார்த்தைகள் அல்லது பணி மெய்யானது என ஒரு சாட்சியாக இவற்றை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, மேபி அவருக்கு என்ன கொஸ்டின் இருந்திருக்கலாம்னா, என்னோட நான் பண்ற இந்த ஒர்க் உண்மையா, நான் டிரான்ஸ்லேட் பண்ற இந்த புக் உண்மையா, இந்த பணி உண்மையா அப்படின்னு அவருக்கு கொஸ்டின் இருக்கலாம். அது கடவுள் சொல்றாரு, நான் வந்துட்டு இது வரைக்கும் கொடுத்த சாட்சியை மறுபடியும் உனக்கு உன்னோட சாட்சியத்தை பலப்படுத்திருக்கன்னு இன்னொரு சாட்சியமும் கொடுக்குறேன். என்னன்னா, நீ பண்ற ஒர்க், நீ செய்யற இந்த வேலை வந்துட்டு உண்மை, நீ டிரான்ஸ்லேட் பண்ற அந்த புக்கும் அந்த வார்த்தைகளுமே உண்மை அப்படின்ற விஷயத்தை அவர் வந்துட்டு ஆலிவர் கவுட்ரிக்கு மறுபடியும் அவரு சாட்சி பெறுற மாதிரி அவரு கொடுக்குறாரு. ஸோ அவர் மனசுக்குள்ள இருந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்குமே கடவுள் வந்துட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட தாட்ஸ் எல்லாமே தெரியும், நீ மனசுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சைகள், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ உனக்கு மறுபடியும் நான் ஒரு சாட்சியம் தரேன், நீ பண்ற ஒர்க் வந்துட்டு உண்மையான ஒர்க்குன்னு அவரோட சாட்சியத்துக்கு இன்னும் பலப்படுத்துற மாதிரி இன்னொரு சாட்சியமும் அவர் கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவரு 18 இருந்து verse 20 வரைக்குமே அவருக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, அவர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்ப்போம். ஆகவே கருத்தாயிரு, வார்த்தையை நிமித்தம் எந்த கடினமான சூழ்நிலையில் அவனிருந்தாலும் எனது ஊழியக்காரன் ஜோசப் அண்டையிலே உண்மையுள்ளவனாய் நில். என்ன சொல்றாருன்னா, பி டிலிஜென்ட், கருத்தாரு. அண்ட் என்னோட சேவகனாகிய ஜோசப் ஸ்மித்துக்கு நீ ரொம்ப உறுதியாவனா இரு. எந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலுமே சரி, நீ வந்துட்டு ஜோசப் ஸ்மித்து கூடயே இரு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்துட்டு அவரு கொடுக்குறாரு. ஏன் இப்படி அவர் சொல்லியிருப்பாரு? இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 மாசத்துல பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஈஸியா பண்ணல. அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, நிறைய சோதனைகளை வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைம்லயுமே நீ வந்துட்டு என்னோட சர்வெண்டான ஜோசப் ஸ்மித்தை விட்டு போகாத, நீ வந்துட்டு அவருக்கு நேர்மையா இருந்து பலமா இருந்து நீ அவர் கூட இரு விசுவாசத்தோடு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவரு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீ எழுதி கொண்டிருக்கிற வார்த்தைகள் ஆகவே அவனது குற்றங்களில் அவனுக்கு புத்திமதி சொல், அவனிடமிருந்து புத்திமதிகளையும் பெற்றுக்கொள், பொறுமையாயிரு. என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு ஒருவேளை அவர் தப்பு பண்ற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா அவருக்கு புத்திமதி சொல்லு ஜோசப் ஸ்மித்துக்கே. அண்ட் அவர் உனக்கு சொல்ற புத்திமதியுமே வந்துட்டு நீ எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீ வந்துட்டு அதே கூட நீ ரொம்ப பேஷண்ட் ஆயிரு அப்படின்னா ரொம்ப பொறுமையா இரு. அண்ட் விசுவாசத்தோட இரு. அண்ட் சேரிட்டியா அப்படின்னா லவ்வோட கூட நீ இரு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அது கூடயும் நீ எப்படி இருக்கணும்ன்ற இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் அவருக்கு சொல்லியிருக்காரு. அவனது குற்றங்களில் அவனுக்கு புத்திமதி சொல், அவனிடமிருந்து புத்திமதிகளையும் பெற்றுக்கொள், பொறுமையாயிரு, தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு, அடக்கமாயிரு, பொறுமையும் விசுவாசமும் நம்பிக்கையும் தயாளமும் கொண்டிரு. இதோ ஆலிவர், உன்னுடைய வாஞ்சையை நிமித்தம் நான் உன்னுடனே பேசினேன், ஆகவே இந்த வார்த்தைகளை உனது இருதயத்துக்குள் பொக்கிஷப்படுத்து. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதில் உண்மையுள்ளவனாயும் கருத்துள்ளவனாயும் இரு, நான் எனது அன்பின் கரங்களால் உன்னை அணைத்துக் கொள்வேன்.
ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜோசப் ஸ்மித்துக்கு சப்போர்ட்டா இரு, அவரை தப்பு செய்யற மாதிரி இருந்தா அவனை வந்துட்டு நீ நல்ல வழியில எடுத்துட்டு பாரு, உன்னையும் பண்ணும்போது நீயும் கேளு, வாஞ்சையோட இரு, விசுவாசத்தோட இரு, நம்பிக்கையோட இரு, தயாளம் குணம் கொண்டு நீ இரு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உனக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு பொக்கிஷம் பண்ணிக்கோ உன்னோட ஹிருதயத்துல. எப்ப நீ இதை பொக்கிஷப்படுத்தி என்னோட வார்த்தைகளை நீ என் வார்த்தைகளை படிறியோ, உனக்கு என்னோட அன்பு கரங்களை வச்சு நான் வந்துட்டு நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் verse 21 23 வரைக்கும் பார்ப்போம். இதோ ஆலிவர் உன்னுடைய இதோ நானே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நானே என் சொந்தமானவர்களிடத்தில் வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நானே இருளில் பிரகாசிக்கிற ஒளி, இருளானது அதை விளங்கிக் கொள்ளவில்லை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், வேறு ஒரு சாட்சியை நீ வாஞ்சித்தால், இந்த காரியங்களை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக உனது இருதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிட்ட இரவை நினைத்து பார். இந்த காரியத்தை குறித்து உனது மனதிற்குள் நான் சமாதானத்தை பேசவில்லையா? தேவனிடமிருந்து வருகிறதை விட மேன்மையான எந்த சாட்சியை நீ பெற முடியும்? ஸோ என்ன கொஸ்டின் சொல்றாருன்னா, நான் ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுறேன், நான் வந்துட்டு நான் ரொம்ப வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒருத்தனா இருக்கேன். எந்த ஒரு இருளா இருந்தாலுமே சரி, என்னோட வெளிச்சத்தை அது எப்பவுமே மீளவே முடியாது. அண்ட் உனக்கு தெரியாதா, நீ வந்துட்டு என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டப்ப, இது உண்மையான்னு கேட்டப்ப நான் உன்னோட மனசுல சமாதானத்தை விதிச்சேன் இல்லையா? ஸோ உனக்கு இது உண்மை என்று இப்ப இன்னும் தெரியலையா? இதை விட உனக்கு என்ன சாட்சி வேணும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு சொல்றாரு. இது கேட்ட உடனே ஆலிவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அவர் இதோட முடிவு பண்ணிட்டாரு, இந்த வேலை உண்மை, நான் இதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு. ஏன் அவர் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாரு, எதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சாட்சியம் கிடைச்சது அப்படின்னா, இது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவர் ப்ரேயர் பண்ண இது உண்மையான்னு தெரிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவர் கவுட்ரிக்கு ஜோசப் ஸ்மித்தோட அப்பாவும் அவங்க அம்மாவும் ப்ரேயர் பண்ண சொல்லி அட்வைஸ் கொடுத்தாங்க இல்லையா. அவர் ப்ரேயர் பண்ணப்ப அவருக்கு வந்த ஆன்சர், அவர் வந்துட்டு அந்த நிம்மதியை அவர் மனசுல பெற்றதை அவர் யாருக்குமே சொல்லல. ஜோசப் ஸ்மித்தோட அப்பாவுக்கும் சொல்லல, அவங்க அம்மாவுக்கும் சொல்லல, கடைசிக்கு ஜோசப் ஸ்மித்துக்குமே அவர் சொல்லவே கிடையாது. ஆனா ஜோசப் ஸ்மித் மூலியமா கடவுள் வந்துட்டு அந்த வெளிப்பாடை கொடுக்கும்போது, இவர் கூட பேசின வெளிப்பாடை வந்துட்டு அவர் மூலியமா கொடுக்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இதை பத்தி ஆலிவருக்கும் கடவுளுக்கு தவிர அவர் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஸோ கடவுள் சொல்ற, இதுக்கு மேல உனக்கு என்ன சாட்சி வேணும் இந்த ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட அவர் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு, நான் வந்துட்டு இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் verse 26 இன்னொரு பிளெஸிங் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்ப்போம். 25 இந்த காரியத்தை இப்பொழுது நீ என்னிடத்தில் வாஞ்சித்தால், எனது ஊழியக்காரனாகிய ஜோசப்பை போல மொழிபெயர்க்க ஒரு வரத்தை இதோ நான் உனக்கு அருளுவேன். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, 26 ஒருவேளை நீ வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வாஞ்சியா இருந்தியான்னா உனக்கு நான் அந்த கிஃப்ட்டுமே தருவேன். ஜோசப் ஸ்மித் என்னோட சேவகன் ஜோசப் ஸ்மித் மாதிரியும் நீயும் மொழிபெயர்க்கறதுக்கு நான் உனக்கு இந்த ஒரு கிஃப்டை வந்து தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இஃப் ஹி டிசைர்ஸ், அவர் வாஞ்சியா இருந்தா அவரும் மொழிபெயர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த அவரு தெரிவிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். verse 33 34 and 36. நீ என்னிடத்தில் மெய்யாகவே பின்னர் பரலோக இப்பொழுது இதோ மெய்யாகவே எனக்கு செய்ததை போல ஆனால் கொடுக்கப்பட எனது சேஷர்கள் எனது குமாரர்களே, நன்மை செய்ய பயப்படாதிருங்கள், ஏனெனில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுப்பீர்கள். ஆகவே நீங்கள் நன்மையை விதைத்தால் உங்களின் பலனாக நீங்கள் நன்மையானவற்றையே அறுப்பீர்கள். ஸோ என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க. எதுக்குன்னா, fear not to do good.
நல்லது செய்யறதுக்கு பயப்படாதீங்க. அப்படி பயப்பட்டீங்கன்னா நீங்க நல்லது செய்யவே முடியாது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ நீங்க அதே தான் வந்துட்டு எடுத்துப்பீங்க. ஒருவேளை நீங்க நல்லது விதைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே தான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நல்லது செய்யறதுக்கு பயப்படாதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இது அவருக்கு சொல்ற மாதிரி, அவருக்கு மட்டும் சொல்ற மாதிரி இல்லை, நம்மளுக்கும் தான் சொல்றாரு. நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு பயப்படுவோம் இல்லையா, என்ன ஆகும், எப்படி செய்யணும், அதுல கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு சில சமயத்துல நம்ம அந்த நல்லது செய்யாம விட்டுருவோம். பட் கடவுள் என்ன சொல்றேன், பயப்படாதீங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே தான் வரும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க வந்துட்டு அறுவடை பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அன்னைக்கு அவங்க இந்த நல்லது செஞ்சு இந்த புக் ஆஃப் மோர்மன் டிரான்ஸ்லேட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பிளெஸிங்ஸை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. எனது குமாரர்களே, நன்மை செய்ய ஆகவே சிறுமந்தையே பயப்படாதே, நன்மை செய். பூமியும் நரகமும் உனக்கு விரோதமாக திரண்டாலும் நீங்கள் என் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தால் அவைகளால் மேற்கொள்ள முடியாது. என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடியும் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகமும் இந்த நரகமும் சேர்ந்து உனக்கு எதிரியா வந்தாலுமே சரி, என்னோட அருள் உன் கூட இருந்துச்சுன்னா எதனாலையுமே நீ வந்துட்டு உன்னோட விசுவாசத்து மூலியமா என் மேல நீ வந்துட்டு பில் பண்ணியிருந்தேன்னா உனக்கு எது உனக்கு ஆப்போசிட்டா வந்தாலுமே நினைக்காது. சோ நீ நல்லது செய் அப்படின்ற விஷயத்தையும் அவரு சொல்றாரு. ஆகவே சிறுமந்தையே இதோ நான் உன்னை குற்றம் சுமத்த மாட்டேன். நீ உன் வழிகளில் போய் இனி பாவம் செய்யாதே. நான் உனக்கு கட்டளையிட்ட பணியை தெளிந்த புத்தியுடன் நிறைவேற்று. ஒவ்வொரு எண்ணத்திலும் என்னை நோக்கிப்பார், சந்தேகப்படாதே, பயப்படாதே. சார் என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு எந்த தப்புமே செய்யாத, நீ போய் ஒர்க்க பாரு. ஒர்க்க பார்த்தேன்னா உனக்கு நான் வந்துட்டு எல்லா நல்லதுவே சொல்லுவேன். நீ உன்னோட எண்ணங்களையுமே எல்லா எண்ணங்களையுமே என்னை பார். உன்னோட எல்லா எண்ணங்களையுமே என்னை நோக்கி பார். உனக்கு வந்துட்டு நான் உனக்கு பிளெஸிங்ஸ் தருவேன். நீ வந்துட்டு பயப்படாத. ஸோ லுக் அண்ட் டு மீ இன் எவ்ரி தாட், டவுட் நாட், ஃபியர் நாட். நீ எந்த கேள்விகளுமே கொள்ளாத, பயத்தும் கொள்ளாத. என்னை நோக்கி நீ எல்லா வேலையும் செஞ்சேன்னா உனக்கு எல்லா விதங்களுமே அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஈஸியா இருக்கு கேட்கும்போது, பட் நம்ம ரியாலிட்டியில இதை பண்ண ஆரம்பிக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பண்ற எல்லா வேலையிலுமே நம்ம நினைக்கிற எல்லா தாட்ஸ்லயுமே வந்துட்டு அவரை நோக்கி இல்ல அவர் பண்ற மாதிரியே இல்லை அவர் பாக்குற மாதிரியே பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் கடவுள் சொல்றாரு, நீ எப்ப அப்படி பாக்குறியோ, என்னை தேடி நீ வந்து என் மேல நம்பிக்கை வைக்கிறியோ, உனக்கு அப்ப பயமும் டவுட்ஸும் இருக்காது. நான் உனக்கு அந்த பிளெஸிங்ஸை தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரசிடென்ட் ரசல் நெல்சன் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. இட் இஸ் மென்டலி ரிகரஸ் டு ஸ்ட்ரைவ் டு லுக் அன்டு ஹிம் இன் எவ்ரி தாட், பட் வென் வி டூ அவர் டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் ஃப்ளீ. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரை வந்துட்டு எப்போ நோக்கி பார்க்கறது. பட் எப்போ அவரை பார்க்க ஆரம்பிச்சோம், அவர் நோக்கி போக ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பயங்களும் நம்மளோட டவுட்ஸும் வந்துட்டு பறந்து போயிடும் அப்படின்ற விஷயத்த நம்மளோட ப்ராஃபிட் கூட நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன கொஸ்டின்ஸ்ன்னு கேட்டாருன்னே தெரியாது. அவர் ஜோசப் ஸ்மித்தையும் கேட்கல, அவர் கடவுளையும் கேட்கல. அவர் மனசுல நினைச்சிருந்தாரு. அதுக்கு கடவுள் இவ்வளோ ஆன்சர்ஸையுமே அவர் கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு சாட்சியத்தையுமே அவர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் 7 பார்ப்போம். இதுவுமே வந்துட்டு ஏப்ரல்ல வந்து ரெவலேஷன் தான். இது வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக்கை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் 7ல ஆலிவர் கவுட்ரிக்கும் ஜோசப் ஸ்மித்துக்கும் ஒரு டாபிக் மேல அவங்க 2 பேருமே வந்துட்டு அக்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா ஒரு 2 பேர் அக்ரி பண்ண மாட்டாங்க. அது என்ன டாபிக்னா, அவரோட சிஷியர்கள்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஜான். ஸோ அவரு இன்னும் உயிரோட இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு. அதை பத்தி ஜோசப் ஸ்மித் ஆலிவர் கவுட்ரி பேசிட்டே இருக்காங்க. பட் அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியல அவங்கனால. அதனால அவங்க முடிவு பண்றாங்க, நான் இந்த மாதிரி கடவுளை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளை கேட்கும் போது அவர் யுரிமம் தமிழ் மூலியமா கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் வந்துட்டு இந்த செஷன் 7. நம்ம கடவுள் நம்மளுக்கு சொன்ன மாதிரி
நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னுமே நிறைய விஷயங்கள் அவரோட வார்த்தைகள் எல்லாமே இன்னும் நிறைய ஒரு ரகசியமாவே இருந்திருக்கு. ஸோ நம்ம எப்ப கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி டைம்ல அவர் வெளிப்படுத்துவாரு. அந்த மாதிரி கடவுள் வந்துட்டு ஜான் கையால எழுதப்பட்டு அதை வந்து ரகசியமா வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இப்ப கடவுள் ஆலிவர் கவுட்ரிக்கும் ஜோசப் ஸ்மித்துக்கும் வெளிப்பாடு மூலியமா தெரிவிக்கிறாரு. அது என்ன வெளிப்பாடு, அது என்ன அப்படி ரகசியமா வச்சிருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். சாப்டர் 7. பாகம் 7. பிரியமான சேஷனான யோவான் மாம்சத்தில் இருந்தானா அல்லது மரித்து போனானா என்பதை தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தும் ஆலிவர் கவுட்ரியும் ஊரீம் மற்றும் தும்மீம் மூலமாக கேட்டபோது அவர்களுக்கு ஏப்ரல் 1829 இல் பென்சில்வேனியாவின் ஹார்மனியில் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். யோவானால் தோல் சுருளில் பதிக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட பதிவேடே இந்த வெளிப்படுத்தல். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டு ஜோசப் ஸ்மித்துக்கும் ஆலிவர் கவுட்ரிக்கும் ஜான் வந்துட்டு மறைச்சு வச்சிருந்த, ஜான் வந்து ரகசியமா எழுதி மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியத்தை தான் வந்துட்டு கடவுள் இவங்களுக்கு வெளிப்பாடு மூலியமா இவங்களுக்கு தெரிவிக்கிறாரு. ஸோ இவங்க கொஸ்டின் என்ன, ஜான் வந்துட்டு உயிரோட இருந்திருக்காரா இல்லையா அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம இப்போ verse 1 to 3 பார்ப்போம். பிரியமான சேஷ் 1 முதல் 3. மேலும் கர்த்தர் என்னிடம் சொன்னதாவது, எனக்கு பிரியமான யோவானே, நீ எதை வாஞ்சிக்கிறாய்? ஏனெனில் நீ எதை வாஞ்சிக்கிறாயென கேட்டால் அது உனக்கு அருளப்படும். மேலும் நான் அவரிடம் சொன்னதாவது, நான் உயிரோடிருந்து ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தாவே, மரணத்தின் மேல் எனக்கு வல்லமை கொடும். மேலும் கர்த்தர் என்னிடம் சொன்னார், இதை நீ வாஞ்சித்ததால் நான் மகிமையில் வரும் வரைக்கும் நீ இருந்து தேசத்தாருக்கும் இனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக தீர்க்கதரிசன முறை என மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு இது கொஸ்டின் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஜான் சாப்டர் 21 verse 22ல இது படிச்ச பிறகுதான் ஜோசப் ஸ்மித் ஆலிவருக்கு அவருக்கும் அந்த கொஸ்டின் வருது. அதுக்கு பதிலாக தான் இப்ப சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வார்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடவுள் வந்துட்டு கேட்கிறாரு, யாரு, ஜானை கேட்கிறாரு. ஜான வாட் டிசைரஸ் தவ் அப்படின்னா உன்னோட வாஞ்சை என்ன, உன்னோட கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜான் வந்துட்டு செகண்ட்ல சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்துல இருக்கணும், மரணத்து மேல எனக்கு பவரை கொடுங்க, நான் வந்துட்டு மறிக்கவே கூடாது, நீங்க இரண்டாம் வருகை அப்போ வர வரைக்குமே நான் இந்த உலகத்துல இருந்து உங்களோட வார்த்தைகளை இந்த மனுஷங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி நான் வந்துட்டு அவங்களும் உங்ககிட்ட கூட்டிட்டு வர மாதிரி எனக்கு அந்த பிளெஸிங்கை கொடுங்க, எனக்கு மரணத்தை ஜெயிக்கிற மாதிரி எனக்கு பிளெஸிங் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 3ல அவர் வந்துட்டு சரி நீ வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன், நீ வந்துட்டு நான் வர வரைக்குமே நீ வந்துட்டு இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்குமே என்னோட வார்த்தைகளை கொண்டு போய் நீ சேர்ப்ப அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. ஸோ ஜான் வந்துட்டு இன்னும் இந்த உலகத்துல இருக்காருன்ற விஷயத்த இங்க அவரு வெளிப்பாடு மூலியமா தெரிவிக்கிறாரு. அண்ட் இருக்காருன்னா அப்படியே இவ்வளவு வருஷமா அப்படியே உயிரோட இந்த பாடியோட இருக்காரான்னா அப்படி கிடையாது. கடவுள் எந்த மாதிரி சொல்றாருன்னா அவரு டிரான்ஸ்லேட் ஆயிருப்பாரு. அப்படின்னா இந்த உலக பிரகாரமான இந்த உடலை விட்டு பரலோக பிரகாரமாயினா அந்த பாடிக்கு போயிருப்பாரு. ஸோ அவரு இந்த உலகத்துல ஒரு மெசஞ்சராவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டட் பீயிங்கா அவர் வந்துட்டு இந்த உலகத்துல அவரு இன்னும் இருந்து அவரோட ஒர்க்கை வந்துட்டு தொடர்ந்து கொண்டே இருக்காரு. ஸோ அவங்க கொஸ்டினுக்கு பதில் கிடைச்சிடுச்சு. ஸோ இப்போ verse 3 to 4 பார்ப்போம். இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது அண்ட் அவங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் யாருக்குன்னா பீட்டர். இந்த ஜான் சாப்டர் 21 verse 22ல கேட்டிருப்பாரு. பீட்டர் வந்துட்டு அவரையும் ஜானையும் கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு கடவுள் இந்த ஆன்சரை வந்து கொடுத்திருப்பாரு. அது என்னன்னு பார்ப்போம். மேலும் இந்த காரணத்திற்காகவே பேதுருவிடம் கர்த்தர் சொன்னதாவது,
நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? ஏனெனில் என்னிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காக அவன் என்னிடம் வாஞ்சித்தான். ஆனால் நீ எனது ராஜ்யத்தில் என்னிடத்தில் விரைவில் வருவதற்கு வாஞ்சித்தாய். பேதுருவே, நான் உனக்குச் சொல்லுகிறேன், இது ஒரு நல்ல வாஞ்சை. ஆனால் எனக்கு பிரியமானவன் இன்னமும் அதிகமாக செய்ய வாஞ்சிக்கிறான். அல்லது மனுஷருக்குள் இதற்கு முன் அவன் செய்ததை விட ஒரு மகத்தான பணியை செய்ய அவன் வாஞ்சிக்கிறான். ஆம், ஒரு மகத்தான பணியை அவன் ஸோ என்ன சொல்றாருன்னா, பீட்டர், நான் வந்துட்டு ஜான் கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன் அவருக்கு அந்த பிளஸ்ஸிங். நடுவில் உனக்கு என்ன? ஸோ நீ ஏன் உனக்கு அவருக்கு கூட உன்னை கம்பேர் பண்ணிக்கிற? பீட்டருக்கும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்டப்ப பீட்டருக்கும் வந்துட்டு பீட்டரை சொல்லியிருக்காருன்னா, நான் உங்க கூடயே வந்துடணும் உங்க ராஜ்யத்துக்கு, நான் வந்துட்டு உங்க ராஜ்யத்துக்கு சீக்கிரமா வந்துடணும் அப்படின்ற ஒரு பிளஸ்ஸிங்கை கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த பிளஸ்ஸிங் கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்சிருக்கு. பட் பீட்டர் ஜான் ஏன் இன்னும் இங்க இருக்காருன்னு பீட்டர் கேட்கும்போது பீட்டருக்கு சொல்றாரு, நானே அவருக்கு அந்த பிளஸிங் கொடுத்தேன், அவரும் இருக்காருன்னு சொல்லு. நடுவில் உனக்கு என்ன? நீ ஏன் கம்பேர் பண்ணிக்கிற? உனக்கு கொடுக்க வேண்டிய பிளஸிங் நான் கொடுத்துட்டேன் இல்லையா? நீ என் கூட வரேன்னு சொல்லி நீ வந்துட்டு, அதுவும் நல்ல பிளஸிங் தான். அவர் என்ன கேட்டாரு? அவர் இங்க இருக்கும்னு கேட்டிருக்காரு, அவரும் இங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டருக்குமே வந்துட்டு இந்த பிளஸ்ஸிங், பீட்டருக்கு பிளஸ்ஸிங்கும் கூட அவருக்கு அவரோட டிசைர் என்ன இருந்திருக்கு, கடவுள் கூட போய் சீக்கிரமா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே, ஜானுக்கும் பீட்டருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கேட்ட மாதிரி, அவங்கவுங்களுக்கு வாஞ்ச இருந்த மாதிரி அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இதை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரிஞ்ச விஷயம் அப்படின்னு என்னன்னா, கடவுள் வந்துட்டு நம்ம கிட்ட நேர்மையான ரைச்சியஸான வாஞ்சை இருந்தா, டிசைர் இருந்தா, அவர் கண்டிப்பா நம்மளுக்குமே அந்த பிளெஸ்ஸிங் வந்து தருவாரு. இப்ப எப்படி ஜான் கேட்ட மாதிரி ஜானுக்கும் பிளெஸ்ஸிங் கிடைச்சது, பீட்டருக்கு டிசைர் இருந்த மாதிரி பீட்டருக்கும் பிளெஸ்ஸிங் கிடைச்சது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாஞ்சை இருந்தா கண்டிப்பா நம்மளுக்குமே வந்துட்டு உண்மையான வாஞ்சை இருந்தா, விசுவாசத்தோட கேட்டோம்னா, கடவுளோட பிளானா இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் நம்மளோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த செஷன்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். இப்ப செஷன் 8 பார்ப்போம். செஷன் 8 எதை பத்தி வெளிப்பாடு அப்படின்னா, நம்மளுக்கு செஷன் 6ல 26ல கடவுள் வந்துட்டு ஆலிவர் கவுட்ரிக்கு சொல்லியிருப்பார் இல்லையா, நீ வந்துட்டு மொழிபெயர்க்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ ஒன்று மொழிபெயர்க்கறதுக்கு உனக்கு நான் பிளெஸ்ஸிங்கை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவர் வந்துட்டு கடவுள் எனக்கு பிளெஸ்ஸிங் தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நான் மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்ட்டு ஜோசப் ஸ்மித் கிட்ட கேட்கிறேன். ஜோசப் ஸ்மித் சரி நான் கடவுள் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறப்ப கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு தான் இந்த செஷன் 8. ஸோ ஜோசப் ஸ்மித்தும் ஆலிவர் கவுட்ரி நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் அவருக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாகம் ஏப்ரல் 1001 முதல் 5 வரை. ஆலிவர் கவுட்ரி, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே உனது தேவனும் மீட்பருமாகிய கர்த்தர் ஜீவிக்கிறபடியாலே பூர்வமானதும் எனது ஆவியின் வெளிப்பாட்டால் பேசப்பட்டதுமான எனது வேதத்தின் அந்த பகுதிகள் அடங்கியதுமான பூர்வகாலத்து பழைய குறிப்பேடுகளில் பதிக்கப்பட்டவைகளை பற்றிய அறிவை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்திலும் உண்மையுள்ள இருதயத்தோடும் எந்த காரியங்களை குறித்து நீ கேட்டாலும் நிச்சயமாக நீ அந்த அறிவை பெறுவாய். ஆம், இதோ உன்மேல் வரப்போகிறதும் உன் இருதயத்தில் தங்கப்போகிறதுமான பரிசுத்த ஆவியால் உன் மனதிலும் உன் இருதயத்திலும் நான் உனக்கு கூறுவேன். இப்பொழுது இதோ இது ஆவியின் வெளிப்படுத்தல். இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தினூடாக உலர்ந்த தரையின் மேல் மோசே கடக்க வைத்த ஆவி இதுவே. அவர் என்ன சொல்றாருன்னா, பார் ஆலிவர், நீ வந்துட்டு கண்டிப்பா உனக்கு மொழிபெயர்க்கறதுக்கு நான் பிளெஸிங் தருவேன். பட் நீ என்ன பண்ணணும்னா, ஆஸ்க் இன் ஃபெய்த், விசுவாசத்தோட கேளு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசத்தோட கேளு அண்ட் வித் அன் ஹானஸ்ட் ஹார்ட். உன்னோட ஹிருதயம் வந்துட்டு ரொம்ப நேர்மையோட நீ
விசுவாசத்தோடையுமே நேர்மை கொண்ட ஹிருதயத்தோட கேட்டேன்னா கண்டிப்பா கடவுளோட ரகசியங்களை வந்துட்டு உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். அந்த வெளிப்படுத்தல் மூலியமாக உனக்கு நிறைய பவித்திரமான விஷயங்கள் அப்படின்னா சீக்ரெட் திங்ஸ் உனக்கு தெரிய வரும். அது மூலியமா நீ வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த உனக்கு நான் எப்படி தெளிவுபடுத்துவேன் அப்படின்னா உன்னோட ஹிருதய மைண்டும் அண்ட் ஹார்ட்லயுமே நான் தெரியப்படுத்துவேன். சோ எது மூலியமா அப்படின்னு தெரியப்படுத்துவேன்னா பை த ஸ்பிரிட். நான் ஆவி மூலியமா தெரியப்படுத்துவேன். அந்த ஆவி என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடு கூடிய ஒரு ஆவியா இருக்கு. சோ நீ ஏதாவது உண்மையாவது மனதோடு நேர்மையாக கடவுளை விசுவாசத்தோட கேட்டேன்னா உனக்கு நான் வந்துட்டு உன்னோட இருதயத்திலயுமே மைண்ட்லயுமே நான் தெரியப்படுத்துவேன். எது மூலியமா வெளிப்படுத்துவேன்னா ஸ்பிரிட் மூலியமா வெளிப்படுத்துவேன். அந்த ஸ்பிரிட் தான் ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியா இருக்கு. சோ நம்மளுக்குமே வந்துட்டு கடவுள் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் நம்மளுக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் இருக்கும். நம்மளுக்கு அது உண்மையா இருந்தா கண்டிப்பா கடவுள் வந்துட்டு அவரோட ஆவி மூலியமா நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு. பட் இது கூட அவருக்கு ஒரு காஷனும் தராரு. verse 10 and 11 பார்ப்போம். ஆகவே இந்த வார்த்தைகளை இப்பொழுது இதோ ஆகவே அதன் மூலமாய் விசுவாசம் இல்லாமல் உன்னால் எதையும் செய்ய முடியாதென்பதை நினைவுகூர். ஆகவே விசுவாசத்தோடு கேள். இந்த காரியங்களை அற்பமாய் எண்ணாதே. நீ கேட்கக்கூடாத காரியங்களை குறித்து கேட்காதே. மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரிசுத்தமான அந்த பூர்வகாலத்து அனைத்து பதிவேடுகளிலிருந்து மொழிபெயர்க்கவும் அறிவை பெறவும் தேவ இரகசியங்களை அறிந்து கொள்ள நீ கேட்கலாம். உன்னுடைய விசுவாசத்தின்படி அது உனக்கு கொடுக்கப்படும். இதோ இதை நானே பேசினேன். நானே ஆரம்பத்திலிருந்தே இதை உன்னிடம் பேசினேன். So remember that without faith you can do nothing. நீ ஒரு காஷன் என்னன்னா உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, விசுவாசம் இல்லாம நீ எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ விசுவாசம் இருந்தாதான் உன்னால டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியும். ஸோ நீ விசுவாசத்தோட கேட்டு இந்த தெய்வீக வார்த்தைகளை வந்துட்டு நீ நம்பி கேட்டேன்னா உனக்கு இந்த ரகசியங்களை நான் உனக்கு சொல்லுவேன். இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்டு புக் ஆஃப் மார்மனை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பட் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு சொல்றாரு. சோ அவர் ரொம்ப தெளிவா மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. விசுவாசத்தோட இரு, நேர்மையான ஒரு ஹிருதயத்தோட கேளு, ஒரு வாஞ்சையோட இருந்து நீ கேட்டன்னா உனக்கு நான் வெளிப்பாடு தருவேன். மறுபடியும் ஞாபகம் வச்சிருக்க, விசுவாசம் இல்லாம உன்னால மொழிபெயர்க்க முடியாது அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு. சோ இப்ப நம்ம செஷன் 9ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவர் சொல்லிட்டாருல கடவுள் உனக்கு கிஃப்ட் தந்துட்ட மொழிபெயர்க்கிறதுக்கு உனக்கு வந்துட்டு எப்படி மொழிபெயர்க்கணும்னு நான் சொல்லிட்டேன், விசுவாசமா இருன்னு சொல்லிட்டேன், விசுவாசம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப வந்துட்டு ஆலிவர் கவுட்ரி மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஜோசப் ஸ்மித் மாதிரி. பட் அவர்னால மொழிபெயர்க்க முடியல. அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம அவரு டிரான்ஸ்லேட் பண்றது நிறுத்திடுறாரு. பட் அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது, நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா கடவுள் எனக்கு பிளெஸிங் கொடுத்தாரு, எப்படி பண்ணணும்னு சொல்றாரு, நான் அந்த மாதிரிதான் பண்ணேன், பட் என்னால மட்டும் ஏன் மொழிபெயர்க்க முடியல அப்படின்ற அவருக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவர் கேட்கும் போதுதான் அதுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் இந்த செஷன் 9. அவருக்கு என்ன ஆன்சர் கொடுத்துச்சு, அவர் எதனால அவர் வந்துட்டு மொழிபெயர்க்க முடியல அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அவர் எவ்வளவு மொழிபெயர்த்தார் இதை பத்தி எந்த விஷயங்களும் நம்மளுக்கு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சதுன்னா அவர் கொஞ்சம் கூட அவனால மொழிபெயர்க்கவே முடியாம போயிடுச்சுன்ற விஷயத்துல மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சோ அது ஏன் பண்ண முடியாம போயிட்டாரு, எதனால அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். செஷன் 9 செஷன் 9ல verse 3 இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். பாகம் 9. 1 முதல் இதோ எனது மகனே, பின்னர் இதோ
பொறுமையாயிரு என் மகனே, ஏனெனில் அதுவே எனது ஞானமாயிருக்கிறது. மேலும் தற்போது நீ மொழிபெயர்க்க வேண்டும் என்பது முடியாதது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்ட் வேர்ஸ்ல பி பேஷண்ட், பொறுமையா இரு, நீ இப்பத்துக்கு மொழிபெயர்க்க முடியாது அப்படின்ற விஷயம் என்னோட ஞானத்தில் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இப்பத்துக்கு நீ வந்துட்டு மொழிபெயர்க்க முடியாது. அதுக்கப்புறம் வேர்ஸ் 4ல இதோ நீ செய்ய வேண்டும் என அழைக்கப்பட்ட பணி எனது ஊழியக்காரனாகிய ஜோசப்புக்காக எழுதுவதே. ஸோ நீ உனக்கு கால் பண்ணப்பட்டது என்னன்னா, நீ வந்துட்டு ஜோசப் ஸ்மித்க்கு எழுதிருக்குதா, ரைட் ஃபார் மை சர்வெண்ட். ஜோசப் ஸ்மித்துக்கு நீ ஒரு ஸ்கிரைபா இருக்கிறது வேண்டிதான் உனக்கு வந்துட்டு உன்னை அழைக்கப்பட்டது, நீ வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வேர்ஸ் 5 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீ செய்யவே, மேலும் இதோ நீ மொழிபெயர்க்க ஆரம்பித்த போது நீ ஆரம்பித்ததை போன்று தொடரவில்லையாதலால் இந்த சிலாக்கியத்தை உன்னிடமிருந்து எடுத்து போட்டேன். எனது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த விசுவாசத்தோட நீ அதை கண்டினியூ பண்ண கிடையாது. அதனால நான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து இந்த பிளெஸிங்கை வந்துட்டு எடுத்துக்கிறேன். நீ வந்து இத மொழிபெயர்க்கிற ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்கும் போது இருந்த விசுவாசம் உன்னை அதை கண்டினியூ பண்ற வரைக்கும் இல்லாம போயிடுச்சு. நீ கண்டினியூ பண்ணாதனால, நீ அதை தொடர்ந்து எழுதாதனால உன்கிட்ட இருந்து நான் இந்த பிளெஸிங்கை வந்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேர்ஸ் 6, எனது மகனே, முறுமுறுக்காதே, இந்த வகையில் நான் உன்னை நடத்தியது எனது ஞானமாயிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு முறுமுறுக்காத, மர்மர் நாட், நீ வந்துட்டு முறுமுறுக்காத, ஏன்னா நான் வந்துட்டு உனக்கு நீ வந்த வேலையே பண்ணு, நீ வந்துட்டு உங்ககிட்ட இருந்து பிளெஸிங்கை வாங்கிட்ட, பேஷன்ஸா இருந்து சொல்றத பார்த்து நீ வந்துட்டு சோர்ந்து போயிட்டு நீ வந்துட்டு முணுமுணுக்காத, இது வந்துட்டு என்னோட அறிவுல இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் உன்னால மொழிபெயர்க்க முடியல அப்படின்ற விஷயத்த அவரு வேர்ஸ் 7 - 9 வரைக்கும் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். எதனால அவர்னால மொழிபெயர்க்காம முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனது மகனே, இதோ நீ புரிந்து கொள்ளவில்லை, என்னை கேட்பதை தவிர எதையும் சிந்திக்காத போது நான் உனக்கு கொடுப்பேன் என நீ நினைத்தாய். ஆனால் இதோ நான் உனக்கு சொல்லுகிறேன், இதை நீ மனதில் ஆராய வேண்டும், பின்னர் அது சரியானதாவென என்னிடம் கேள். அது சரியாயிருந்தால் உனக்குள்ளே உனது மார்பை அனலடைய செய்வேன், ஆகவே அது சரியானதென நீ உணருவாய். அது சரியில்லை என்றால் அம்மாதிரி உணர்வுகள் உனக்கிருக்காது, ஆனால் தவறானவற்றை மறக்கச் செய்கிற மந்தமான சிந்தனை பெறுவாய். ஆகவே இந்நாள் உனக்கு கொடுக்கப்பட்டாலன்றி பரிசுத்தமானவையான எதையும் உன்னால் எழுத முடியாது. இப்பொழுது இதை நீ அறிந்திருந்தால் நீ மொழிபெயர்த்திருக்கலாம், ஆயினும் தற்போது நீ மொழிபெயர்க்க வேண்டும் என்பது சரியாயிராது. என்ன சொல்றேன்னா, verse 11 - 10 வரைக்குமே நீ வந்துட்டு நீ நினைச்ச நான் வந்துட்டு எல்லாமே உன்னை மொழிபெயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, சோ நான் எல்லாமே உனக்கு நான் கொடுத்துருவேன், எல்லாமே உனக்கு வெளிப்படுத்துவ அப்படின்னு நீ நினைச்சிட்டேன். பட் அது தவறு. நீ என்ன பண்ணிருக்கணும்னா, நீ வந்துட்டு முதல்ல அதை நீ படிக்கணும், விசுவாசத்தோட உன்னோட மனதுல வந்து அதை பத்தி நினைக்கணும், அதை பத்தி நீ என்ன கேட்கணும். கேட்ட பிறகு அது உண்மையா இருந்தா உன்னோட மனசுல ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்க, ஒரு பர்னிங் போசம் அப்படின்னா உன்னோட மனதுல அது ஒரு எரிய கொண்ட ஒரு தீய மாதிரி உனக்கு நான் ஒரு உணர்வை கொடுப்பேன். அந்த உணர்வு உனக்கு வந்தாதான் அது உண்மையான்னு தெரியும். ஒருவேளை அது உண்மையா இல்லாம இருந்தா உனக்கு அந்த மாதிரி உணர்வு எதுவுமே இருக்காது. அண்ட் நீ வந்துட்டு நீ நினைச்சது அந்த சிந்தனை கூட நீ மறந்துடுவேன். ஸோ இதுதான் ப்ராசஸ் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இந்த ப்ராசஸ் நீ வந்துட்டு புரியாம, நீ வந்துட்டு தெரிஞ்சுக்காம நீ வந்துட்டு பண்ணதுனால, நீ டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம போயிட்ட, அதனால நீ இப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு மறுபடியும் உனக்கு அனுமதி இல்லை, நான் உனக்கிட்ட இருந்து அந்த கிஃப்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட விஷயத்துல
கடவுள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன கேள்வி விசுவாசத்தோடன்னு சொன்ன, பட் நீ என்ன நினைச்ச, நான் எல்லாமே உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சேன். சோ ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், நான் உனக்கு ஒரு எரியற உன்னோட மனதில் ஒரு உணர்த்தல நான் வந்து கொடுத்திருப்பேன். பட் அப்படி நீ உனக்கு கொடுக்காத விட்டால் அது உண்மை இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீ வந்துட்டு உணர்ந்து கொள்ளாம போயிட்டியே ஆலிவர் அப்படின்னு சொல்றாரு. சோ இது நம்மளுக்குமே வந்துட்டு ஒரு அப்ளிகபிளா இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் கேட்போம், நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்னு நம்ம வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்போம் இல்லையா. அவர் கரெக்டா சொல்றாரு, உனக்கு அது உண்மையா இருந்தா, நீ கேட்கும் போது விசுவாசத்தோட அது உண்மையா இருந்தா உனக்கு அந்த உணர்த்தலை வந்துட்டு உன்னோட இருதயத்துல நான் வந்துட்டு உனக்கு உணர்த்துவேன். ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் வந்துட்டு உனக்கு வெளிப்பாடு ஒரு ஆவி வந்துட்டு உனக்கு அது உணர்த்தும். ஸோ அதை உணர்த்து உனக்கு அது உண்மையான நான் தெளிவுபடுத்துவேன். ஒருவேளை அந்த உண்மை இல்லாம இருந்தா உனக்கு அதை பத்தி ஞாபகமே இருக்காது அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. பட் இது தெரியாததுனால நீ வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாம போயிட்ட. அது கூட இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு verse 11ல சொல்றாரு, இப்பொழுது இதை இதோ நீ ஆரம்பித்த போது அது சரியாயிருந்தது, ஆனால் நீ பயப்பட்டாய், காலம் கடந்து போயிற்று, இப்போது அது சரியில்லை. என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு ஆரம்பிக்கும் போது நீ நல்லாதான் இருந்த, விசுவாசத்தோட தான் இருந்த. பட் போக போக உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. நான் உண்மையை டிரான்ஸ்லேட் பண்றேனா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு உனக்குள்ள வந்துடுச்சு. அதனால நீ இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம மொழிபெயர்க்க முடியாம போயிட்டேன். சோ கடவுள் கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, விசுவாசத்தோட இரு. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஒருவேளை பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் அது வந்துட்டு கொஸ்டின் மார்க்காதான் போயிடும். அதனால இவருக்கு பயமும் கடவுள் சொன்ன விஷயத்த அவர் ஒழுங்கா புரிஞ்சுக்காததுனால அவர்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஸோ அதனால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அதனால உங்ககிட்ட இருந்து அந்த கிஃப்ட் வந்து நான் எடுத்துட்டேன். இப்ப டைம் கிடையாது, நீ வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கு ஸ்கிரைபாவே இரு அப்படின்றத சொல்றாரு. சோ நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. அப்படி நமக்கு பயம் இருந்துச்சுன்னா நமக்கு விசுவாசம் கம்மியா இருக்கு அப்படின்ற அர்த்தம். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். verse 20 and 13. So 12 and 13. இப்பொழுது இதை நீ அறிந்திருந்தால் நீ மொழிபெயர்த்திருக்கலாம், ஆயினும் தற்போது நீ மொழிபெயர்க்க வேண்டும் என்பது சரியாயிராது. இதோ நீ ஆரம்பித்த போது அது, ஏனெனில் அது அப்படி செய்யப்பட்டு எனது ஊழியக்காரனாகிய ஜோசப்புக்கு போதுமான பலத்தை நான் கொடுத்திருப்பதை நீ காணவில்லையா? உங்கள் ஒருவரையும் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய், நீ செழித்திருப்பாய். விசுவாசமாயிரு, சோதனைக்குட்படாதே. நான் உன்னை அழைத்த பணியில் உறுதியாயிரு, உன் தலைமையிலில் ஒன்றாகிலும் தொலைந்து போகாது, கடைசி நாளில் நீ உயர்த்தப்படுவாய். ஸோ கடவுள் சொல்றாருன்னா, நீ மறந்துட்டேன், நான் வந்துட்டு ஜோசப்க்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி நான் ஸ்ட்ரென்த் அவர் கொடுத்தேன் இல்லையா, அந்த அவர் கொடுக்கும்போது நான் உனக்கும் கொடுத்துருப்பேன் இல்லையா. நீ அந்த பயத்து மூலியமும் நான் சொன்னது நீ செய்யாத மூலியமாக நீ வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கா வந்துட்டு நீ உன்கிட்ட தான் எடுக்கப்பட்டது. உனக்கு அது இல்லாம இப்ப போயிடுச்சு. நீ என் மேல அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா? ஜோசப் ஸ்மித் கொடுத்த ஸ்ட்ரென்த் உனக்கு கொடுக்காம இருந்திருப்பேனா? அண்ட் சரி, அதை விட்டுட்டு இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை வந்துட்டு நீ விசுவாசத்தோடு செய். சோதனைங்களுக்கு நீ வழி கொடுக்காத அண்ட் விசுவாசத்தோட இருந்து அந்த ஒர்க்கை வந்துட்டு நீ பண்ணனா, இப்ப கொடுக்கப்பட்ட ஒர்க் நீ பண்ணனா கடைசி காலத்துல நீ வந்துட்டு ரட்சிக்கப்படுவேன். உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பிளெஸ்ஸிங்ஸையுமே நீ வந்துட்டு கடைசி காலத்துல நீ வந்துட்டு அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீ வாங்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆலிவருக்கு சொல்றாரு. இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்ட பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி ஆலிவர் எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவர் இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஜோசப் ஸ்மித் வந்துட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆலிவர்
நல்லா படிச்சிருக்காரு, அவர் டீச்சர் இல்லையா. ஸோ நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், ஜோசப் ஸ்மித் 5th வரைக்கும் படிச்ச ஜோசப் ஸ்மித்னாலேயே டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சதுன்னா என்னால ஏன் பண்ண முடியாது? ஸோ அப்படின்ற ஒரு நோக்கத்திலயுமே அவருக்கு கடவுளை கேட்டுக்கலாம். பட் கடவுள் வந்துட்டு ரொம்ப லிபரேட், ரொம்ப உணர்ந்து கொண்டு கடவுள் கூட வந்துட்டு ஆலிவருக்கு அந்த பிளெஸிங் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. பட் ஆலிவர் நல்லா பண்ணவே முடியல. ஏன்னா வந்துட்டு அவர் விசுவாசத்துல ஒரு குறைவா இருந்திருக்காரு. அண்ட் அவர் விசுவாசத்து இல்லாம அவர் வந்துட்டு ஃபியரோட பயத்தோட இருந்திருக்காரு. கடவுள் அதான் சொல்றாரு, நான் ஜோசப் ஸ்மித்துக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பிளெஸிங் கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா, ஏன் உன்னால என்ன நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் உணர்ந்திருக்காரு, கடவுளோட ஒர்க் பண்றதுக்கு படிப்போ இல்லை நம்ம செல்வமோ இல்லை நம்மளோட ஸ்டேட்டஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. கடவுளோட ஒர்க் பண்ணணும், அவரோட ராஜ்யத்துல நம்ம வந்துட்டு ஒரு கருவியா இருக்கணும்னா நம்மளுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய தகுதி என்னன்னா நம்மளோட விசுவாசம். ஸோ ஜோசப் ஸ்மித்துக்கு எதுவுமே படிக்காம இருந்தாலுமே சரி, அவர் அவ்வளோ பெரிய பணக்காரரா இல்லாம இருந்தாலுமே சரி, கடவுள் அவருக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னா அவருக்கு விசுவாசம் இருந்திருக்கு. ஸோ அவரு 3 மாசத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா உடனே அவ்வளோ டிரான்ஸ்லேட் மொழிபெயர்த்திருப்பாரு இல்லையா. ஸோ இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்மளுக்கு கடவுளோட ராஜ்யத்துல நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு கருவியா இருக்க தகுதி என்னன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் குறைவா தான் இருக்கும். ஸோ மேபி இதுதான் ஆலிவர் கவுட்ரிக்கு ஒரு கொஸ்டினா இருந்திருக்கலாம். இப்ப அவருக்கு ரொம்ப தெளிவா கடவுள் வந்துட்டு இந்த பதில கொடுத்துட்டாரு. ஸோ இது மூலியமா ஆலிவர் கவுட்ரி வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பேஷண்டா இருந்து ரொம்ப விசுவாசத்தோட இருந்து அவரும் வந்துட்டு புக் ஆஃப் மோர்மோன் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு கருவியா அவரும் இருந்திருக்காரு. அண்ட் கடவுள் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா ரட்சிக்கப்படுறது அண்ட் நித்திய வாழ்வு. அந்த மிகப்பெரிய செல்வத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம கடவுளை தேடி போகிறதுக்கு நம்மளுக்கு வாஞ்சியா இருக்கணும். நம்ம அந்த வாஞ்சை எப்படி இருக்கணும்னா ரொம்ப உறுதியான ஒரு வாஞ்சியா இருக்கணும். அப்படி உறுதியான வாஞ்சியா இருந்து கடவுளை தேடி போனோம்னா விசுவாசத்தோடு கடவுள் வந்துட்டு அவரோட ராஜ்யத்துல நம்மளுக்கு ஒரு இடத்த வந்து வச்சிருப்பாரு. அண்ட் இருக்கிற எல்லா கிஃப்ட்லயுமே யாருக்கு நித்திய வாழ்வு கிடைக்குதோ, யார் ரட்சிக்கப்படுவாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய செல்வம் கூடிய ஒரு பணக்காரரா இருப்பாரு. அந்த மிகப்பெரிய கிஃப்டும் வந்துட்டு அதுதான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரியும் இது யாவையும் உண்மை என்று. ஸோ இது யாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஷேர் பண்றேன். ஆமென். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ற விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது கேள்விகள் இருந்தால், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, ஒப்பீனியன் இருந்தாலுமே சரி, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது எனக்கு என்ன புரியுது, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நான் எப்படியெல்லாம் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்ற விஷயங்களை வச்சுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.